மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ணிருக்கோம். ஸோ ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. அதுக்கப்புறம் வருகிற மாதம் தமிழ் புத்தாண்டு வர்றதுக்கு சனிப்பெயர்ச்சி ஆகிட்டார். சனிப்பெயர்ச்சிக்காக எல்லாரும் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ பாதி ராசி வரையும் போட்டும் சார் வணக்கம். வணக்கம் மெட்ரோபி நாயர்களுக்கும் கொடான கொடை ரசிகளுக்கும் இன்னைக்காக சார் என்ன சொல்லார் பார்ப்போம். சார் நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள்லேருந்து ராசி பலன்லேருந்து வேர்ல்டு ப்ரெடிக்ஷன் வரையும் எல்லாமே அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மக்களும் அதை கவனிச்சிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட் பற்றி நிறைய சொல்லியிருந்தீங்க. அதுவும் அப்படியே சொன்ன மாதிரி கிராஷ் ஆகிட்டே இருக்கு. பயங்கரமான கிராஷ் ஆகிருக்கு. ஸோ கோல்டு முன்ன பின்ன இருக்கும். இறங்கி ஏற்றுவாங்க. அவங்க ஒரு பெரிய கேமே பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரியும் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதம் மக்கள் ரொம்ப ஆவலாக இருக்குது. சனி பயிற்சி மீதி பேலன்ஸ் ராசிக்கு மட்டும் சொல்லிடுங்க. மீனராசி அதுவும் பர்டிகுலராக உங்களுக்கு கூட புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், அது இல்லாமல் ரேவதி நட்சத்திரம். புரட்டாதி உத்திர நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது இல்லாமல் ஜென்மத்தில் சனி வந்திருக்கா, விரயம், செலவு வரும் போவோம், எதுக்கு கொடுக்கறதுனே தெரியாது. தேவையில்லாத செலவுகள் வீட்டில் பிள்ளைகளுக்கு பலவிதமான செலவுகள் ஏற்படும். பிள்ளைகளை ஒரு கல்விக்கு ஒரு பணத்தை கட்ட போவாங்க. அந்த கல்லூரி வேணால் வேறு ஸ்கூல் சேர்க்கணும், வேறு இடத்துக்கு அதில் கட்டி அந்த பணங்கள் போகும். அதில் கொடுக்குற பணங்கள் போய்டும். பேங்க் சம்மந்தப்பட்ட இடத்துல டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு எந்த ஒரு வழியும் கிடைக்காமல் இருக்கும். அது இல்லாமல் பல பணங்கள் லாக் ஆகிடும். ரெண்டாவது, யாருக்கும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, யாருக்கும் கையில் கொடுக்காதீங்க. கடனாக கொடுத்தா வராது. அதே நேரத்தில் இடம் சம்மந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து பார்த்து செய்யணும். இந்த தொழில் சம்மந்தப்பட்டதில் சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ரெண்டாவது புதுசாக வாங்குறது, இதெல்லாம் வேணாம். 7ஆம் மாதம் 8ஆம் மாதம் வரைக்கும் எதுவுமே செய்யாது. 8ஆம் மாதத்துலேருந்து 1ஆம் மாதம் வரைக்கும் ஜான்வரி வரைக்கும் நல்லாயிருக்கு. ஆனால் 1ஆம் மாதத்துலேருந்து 3ஆம் மாதம் வரைக்கும் திரும்பவும் ஒரு ப்ரெஷர் இருக்கும். எதிர்பார்த்தது எந்த காரணம் நடக்காது. திருமணங்கள் தடைகள் வரும். இந்த டைவர்ஸ் சம்மந்தப்பட்டது, அது இல்லாமல் குடும்பத்துக்குள்ள சஞ்சலங்கள் ஏற்பட்டு பிரச்சனை ஆகிடும். அது இல்லாமல் அவங்க மீனராசியில் அண்ணன் தன்மைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படும். அது இல்லாமல் இவங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளே ஒரு குழப்பத்தை மனசில் ஏற்படுத்தினே இருப்பாங்க. இவங்களே ஒரு குழப்பத்தை பேசுவாங்க. அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படும். பிள்ளைகள் வழியாக சில செலவுகள் இருக்கிறதுனால கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அது இல்லாமல் வயசானவங்க வழிகள் இவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக செய்யுங்க. அது இல்லாமல் காக்காவுக்கு உணவு போடுங்க. காக்காவுக்கு மரியாதை நேரத்தில் உணவு போடுங்கள். அதுவும் எள்ளு வச்சு தயிர் சாதம் வச்சு அதுக்கான வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் பைரவர் வணங்குறது நல்லது. இல்லைன்னா வீரபத்திரர் கோயில், ஏதோ அமாவாசை அன்னைக்கு இல்லை பைரவர் இல்லை வீரபத்திரர் இது போகிறது நல்லது. காலாஷ்டமின்னு சொல்லுவாங்க. வேலைக்கிழமை அஷ்டமி வர்றதுனால போய் பண்ணுறது நல்ல பலன் கிடைக்கும். அது இல்லாமல் 6ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்கார். இடுப்பு காலுக்கு முட்டி கீழே ரொம்ப பிரச்சனை வரும். யூரின் இன்ஃபெக்ஷன் வரலாம், இடுப்பு பிரச்சனை வரலாம், மூளை சம்மந்தப்பட்ட நோய்கள் வரலாம், வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் வரலாம். கொஞ்சம் மிதமான உணவுகள், தேவையான வழிகள் பண்ணோம். அது இல்லாமல் தூக்கங்கள் அவங்கள அசதியாக கொடுத்துரும். ஒரு காரிய தடைகள் ஆகிடும். வேலை சைஸில் அது வேலை நிதானமாகிடும். வேலை வராது, டீக்ரேட் ஆவீங்க. சில பழி சொல்கள் பிரச்சனையாகி மாட்டிப்பீங்க. அதனால் சில விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். காலையில் எழுந்தது ஒரு பெரியவங்க படமோ, இல்லைன்னா குரு வழியான படமோ, இல்லைன்னா முருகர் வழியான படமோ, இல்லை சிவன் படமோ, இல்லைன்னா அம்பாள், இந்த இருக்கவங்களை வேண்டிகிட்டே அவங்கள பார்த்துட்டு போகிறது ஒரு பெரிய பலன். காரியங்களில் வெற்றி கிடைக்காதனால மனசில் தள்ளாடுங்க நிலைமைகள் வரும். அது இல்லாமல் எந்த செலவுக்குமே கட்டுக்கடங்காக போய் ஒரு மாட்டி கொடுக்கலாம். ஆனால் கம்ப்ளீட்டாக மாறும், பயட வேண்டாம். ஆனால் இப்போ முதல் 7ஆம் மாதம் 8ஆம் மாதம் வரைக்கும் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் பலனை கொடுப்பான். ஜென்மத்தில் உட்காந்துருக்கான். 12 விரையாதிபதி ராகுவும் வந்துட்டான். இந்த பிரச்சனை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து எல்லாத்தையும் டீல் பண்ணுறது ரொம்ப நல்லது. வழிபாடு பண்ணோம். எல்லாமே தெய்வ வழிபாடு பண்ணிக்கிறது. டெய்லி வணங்கக்கூடிய நிலைமையாக வந்தாங்கன்னா எல்லா வழியிலேருந்து வெளியே வந்துடுவோம். சூப்பர் சார், சிறப்பாக சொன்னீங்க. இந்த துலாம் டு மீனம் வரையும் சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை பார்த்து அவங்க பயன்படுவாங்க. மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் சார். வணக்கம் மெட்ரோபி நேயர்களுக்கும் பக்தி தமிழ் நேயர்களுக்கும் கோடான கோடி ரசிகளுக்கும் இன்னும் நிறைய இருக்காது சொல்லுவார். வணக்கம்.